19 வருஷம் ஐபிஎல்ல நடக்காத ஒரு சம்பவம். டெபியூட்டன்ட் ஆன ஒரு பவுலர் ஃப்ரெஃபல் அஞ்ச் அப்படின்ற பவுலர் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஸோ வேற மாதிரி ஒரு ரெக்கார்டு. அப்படி என்னன்றதை கேளுங்க. 19 வருஷமா எந்த ஒரு பவுலருமே ஓவர் 3 விக்கெட் எடுத்ததே கிடையாது. 2 விக்கெட் மேக்சிமம் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் நடந்ததே இல்லை சரித்திரத்தில். அதை எடுத்திருக்கார். அதுவும் பாருங்க, 2வது பால் அவுட்டு, 4வது பால் அவுட்டு, அடுத்து 6வது பால் அவுட்டுன்ற மாதிரி ஒரு பால் விட்டு அவுட் ஆகி மேட்ச் அப்படியே சீல் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்டாக வந்திருக்குது. ஓகே, அதை தாண்டி அவருடைய டெபியூட்டன்ட் மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபிகரை எட்டியிருக்கிறார். 4 ஓவருக்கு 4 விக்கெட்டு 34 ரன். இன்னொரு பக்கம் ஷகிப் ஹாசனுமே அவருடைய டெபியூட்டன்ட்ல 4 விக்கெட்டு 24 ரன்னு 4 விக்கெட்டு அப்படின்றத நிகழ்ச்சியிருக்கிறார். ஸோ பயங்கரமான ஒரு ட்ரீம் ஸ்டார்ட். ஐபிஎல்ல எப்படி தொடங்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு அவங்க கனவுல கூட காண்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அவங்களுக்கு போய் அமைஞ்சதும் இல்லாம, அதுவும் டேபிள் டாப்ல இருக்கிற அணியை அடிச்சு இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு டீமுக்காக உதவி இருக்காருன்னா இதை விட பயங்கரம் வேற என்ன இருக்கு? வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. ஸோ இந்த சீசனோட பெஸ்ட் ஃபிகர் லிஸ்ட்ல அவங்க 2 பேருமே ஆட் ஆயிருக்காங்க. அவங்களோட டெபுவுமே எஸ்ஆர் ரஜினிக்கும் அவங்களுக்கும் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா அமைஞ்சிருக்கும். ஆனா மறக்கக்கூடிய நாளா ஆர்ஆர் அணிக்கு இருக்கும் அப்படின்றது இதன் மூலியமா தெரியுது. வேற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.